யோவான் நான் ஆ, நான் உங்களுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி நீங்களும் செய்யும்படி. உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். சரி, ஆண்டவருடைய கடைசி பஸ்கா ஆசரிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். சீடர்களால் நம்ப முடியாத ஒரு காரியம், சீடர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்தார். திடீரென்று அவர் 12 சீடர்களுடைய கால்களை கழுவ ஆரம்பித்தார். அதை அவர்கள் ஒரு நிமிடம் கூட சிந்தித்து பார்த்ததில்லை. ஏன் இதை செய்தார்? இது அவருடைய இருதயத்திலே முன்னாகவே இருந்த ஒரு காரியம். ஏன் அவர் இவ்வாறு செய்ய வேண்டும்? இதை குறித்து அவர் ஏற்கனவே சிந்தித்து தான் வைத்திருந்தார். உங்க எல்லாருக்குமே தெரியும், சீடர்களில் 2 பேரை அழைத்து, பஸ்காவை நாம் ஆசரிக்கும்படி நீ ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணு, இந்த வீட்டுக்காரன்ட்ட போ, அவன் போய் கேட்கும்போது நமக்காக அதை கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி, இந்த பஸ்கா விருந்தை, கடைசி விருந்தை ஆயத்தம் பண்ணினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அங்கே அவர் இந்த காரியத்தை செய்ததனுடைய நோக்கம் என்ன? நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நோக்கம் என்னவென்றால், அவருடைய ஊழிய பாதையிலே பயணிக்கும் போது திடீரென்று ஒரு நாள் ஒரு அம்மா அவங்க கிட்ட வருவாங்க ஆண்டவர்கிட்ட. அது யாருடைய அம்மானா, யோவானுடைய அம்மா வந்து, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் ஆண்டவரிடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அம்மாவுக்கு ஒரு வாஞ்சை, இங்கே என் பிள்ளைங்க ஊழியம் செய்கிறாங்க, பரலோகத்தில் இந்த பக்கம் ஒருத்தனும் இந்த பக்கம் ஒருத்தனும் வந்து உட்காரணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அது ஒரு மிகப்பெரியதான காரியம். ஆனால் அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை நிச்சயமாக கனப்படுத்த வேண்டும். கூட இருக்கிறவங்களே பல பேர் ஆண்டவர் யாருன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள் பிதாவை எனக்கு காண்பியும். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வர்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்கங்கிறார். ஆனால் அந்த அம்மா வந்து சொல்லுது, உங்களுடைய ராஜ்யத்தில் பிதாவினிடத்தில் நீ ஒரு உட்காரும்போது, ஏற்கனவே ஒரு பக்கம் பிதா உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த இடத்தையே இவர் கேட்குற மாதிரி கேட்குது அந்த அம்மா. அந்த சீட்டு, ஏன்னா ஒரு சைடில் அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இயேசு உட்கார்ந்துருக்கிறாரு, எனக்கு இந்த பக்கம் ஒரு பையனும் இந்த பக்கம் ஒரு பையனும் எவ்வளவு பெரிய. ஆனால் அந்த தாயினுடைய ஏக்கத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். உண்மையிலேயே நீங்கள் எப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. அந்த அம்மாவினுடைய ஜெபத்தை கனப்படுத்தி தான் யாக்கோபு முதலாவது இரத்த சாட்சியாய் மரிக்கிறார். முதல் இரத்த சாட்சியாக ஏறக்குறைய ஸ்தேவானுக்கு அப்புறமாக அங்கே நடக்கிறதான காரியங்கள், ஆண்டவருடைய சீசன் ஆகிய அந்த அம்மாவினுடைய மகனாகிய யாக்கோபை பட்டயத்தா அங்கே கொலை செய்து விட்டார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம் அம்மா, இதெல்லாம் உனக்கு செய்ய முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அமர வைக்கிறது யாருடைய வேலைன்னா பிதாவினுடைய வேலை. அவர் யாருக்கு அந்த இடத்த கொடுக்குறாரோ அவங்க தான் உட்கார முடியுமே ஒழிய, நீ ரொம்ப அரிதானவைகளை கேட்டா, இருந்தாலும் நான் குடிக்கும் நான் எடுக்கும் ஸ்தானத்தை யார் எடுக்கிறார்களோ, நான் குடிக்கும் பாத்திரத்தில் யார் குடிக்கிறார்களோ அவர்களுக்கு என் பிதா இதை அருள் செய்வார் என்று ஆண்டவர் சொல்லுவார். உடனே அந்த அம்மா சொல்லும், நீர் குடிக்கிற பாத்திரத்துல பானம் பண்ணவும், நீர் எடுக்கிற ஸ்தானத்தையும் என் பிள்ளைங்க அது செய்யறதுக்கும் எங்களுக்கு கடினம் இல்லைன்னு சொல்லும். அதுபோலதான் அந்த கடினமான பாதைகள் அந்த 2 பிள்ளைகளுக்கு. யோவானை நினைச்சு பாருங்க, என்ன சட்டியில கொப்பரையில தூக்கி போட்டு பணியாரத்தை வேக வைக்கிற மாதிரி தூக்கி போட்டாங்க. கொதிக்கும் போது அது ரொம்ப கொடுமையானது. ஆனாலும் அந்த இடத்துல யோவான் அப்போஸ்தலன் மரித்து போகாதபடி கர்த்தர் பாதுகாத்தாரு. அதுக்கடுத்து தனிமை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். அதுல ஜெயில் கைதிகள் எல்லாம் போட்டிருக்கிற பத்ம தீவுல கொண்டு போய் போட்டாங்க. அவ்வளவு கடினமான பாதைகளை இவங்க 2 பேரும் சந்திச்சாங்க. நான் ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இந்த சம்பவம் முடிந்த போதுதான் சீஷர்கள் 10ம் 2மாக பிரிந்து போகிற அளவுக்கு சண்டை வந்து விட்டது. அந்த அம்மா பாட்டுக்கு வந்துட்டு போயிருச்சு. உடனே சீஷர்கள் பேசி கொள்றாங்க, இவங்க தான் நம்பர் 1, இவங்க நம்பர் 2. அப்ப நம்மளாம் எதுக்குடா ஊழியத்துக்கு வந்தோம் அப்படின்னு அங்கே ஒரு சண்டை உருவாயிருச்சு. நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா. ஆண்டவருடைய இருதயம் மிகவும் வருத்தப்பட்டது. ஆகா, இவங்க இப்பவே இப்படி சண்டை போடுறாங்களே, நான் நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போயிட்டா இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்க ஒற்றுமையா இருப்பாங்களா? இவங்க ஒற்றுமையா இல்லைன்னா இந்த 12 பேரை தெரிந்து கொண்ட நோக்கம் போயிருமே. இவங்க ஒற்றுமையா இல்லைன்னா இவங்களை குறித்த ஊழியம் போய்விடுமே. இவர்களை எப்படி நான் பயன்படுத்துவது? இதற்காக நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே இருதயத்திலே திட்டம் பண்ணியிருந்தார். ஆண்டவர் ஒவ்வொரு காய் நகர்த்துதலும் ஒவ்வொரு காரியத்தை செய்வதும் அவருடைய திட்டமாகவே இருந்தது. அப்ப இவங்க இனிமே சண்டை போடக்கூடாது, இவங்க இனிமே ஒற்றுமையா இருக்கணும்,
அப்படிங்கிறத எப்படி இவங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறது அப்படின்னு ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய சிந்தை அதை நோக்கி இருந்தது. ஏன்னா யூதர்களுடைய பஸ்காவிலே கால் கழுவுற ஒரு காரியம் இல்லவே இல்லை. அப்படி ஒரு காரியம் அங்கு இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் முதலாவது இதை செய்ததனுடைய காரணம், அவர் தாழ்மையை, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி, உங்கள் எல்லாரை விட நான் தாழ்ந்தவனாக என்னை காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்களும் அவ்வாறு காண்பித்து ஒற்றுமையாயிருக்க வேண்டும். நிறைய தேவனுடைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, சண்டை அவங்க தானே போட்டாங்க, அவங்க முதல்ல வரட்டும், அவங்க தானே முதல்ல பேசினாங்க. ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சொல்லி கொண்டிருந்தால் தேவனுடைய இருதயம் எவ்வளவு வருத்தப்படும் என்று நீங்கள் சிந்தியுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் ஆண்டவர் கால்களை கழுவும்படி தன்னை தாழ்த்தினார். தனக்கு வேலைக்காரர்களாய் இருந்தது போல இருந்த தம்முடைய ஊழியக்காரருடைய கால்களை அவர் கழுவினார் என்பது எத்தனை பெரிய ஒரு காரியம். இன்றைய அரசியல்வாதிகள் செய்வது போல் அல்ல. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? உங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைய அரசியல்வாதிகளுடைய புகைப்படம் தெரியும். ஆனால் ஆண்டவர் யார் என்று தெரியாத அளவிற்கு 12 பேருக்குள்ளே மறைந்திருந்தார். அவருடைய புகைப்படம் தெரியாது. அவருக்கு அவ்வளவு பப்ளிசிட்டி இல்லை. அவர் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாரு. நீங்க நினைச்சு பாருங்க, அவர் எவ்வளவு லிபரலா இருந்திருந்தா, அந்த 12 பேரோட அவர் எவ்வளவு நெருக்கமா இருந்திருந்தா அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்றைய ஊழியர்களை ஏன் மக்கள் நெருங்க முடியவில்லை? இன்று ஊழியங்களில் இருக்கிற ஒரு பாஸ்டரை போய் பார்ப்பதற்கு ஏன் மக்களால் முடிவதில்லை? ஏன் முடிவதில்லை என்றால், இயேசு செய்த ஊழியம் இன்றைக்கு இல்லை. அதுதான் உண்மை. அவர் மக்களோடு மக்களாக இருந்தார், மக்களோடு மக்களாக உணவருந்தினார். அவருக்கு தனி கோட்டு சூட்டு இருந்த மாதிரி தெரியல. நான் நினைக்கிறேன் 12 பேருமே ஒரே விதமான ட்ரெஸ்ஸோடு தான் நடந்திருக்கிறார்கள். அவரை பிரித்து பார்க்க முடியல, அவரை கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய சீடர்களோடு இணைந்து இருந்திருக்கிறார். அந்த ஊழியம் இன்றைக்கு இப்படிப்பட்ட தேசங்களிலே நடக்குமானால் ஒரு பெரிய மறுமலர்ச்சி தேசத்தில் உண்டாயிருக்கும். இன்றைக்கு அரசியல்வாதிகளை கூட பார்த்து விடலாம். ஒருத்தவங்களை கூப்பிடணும்னா அவங்களுக்கு ஒரு பிஏ இருப்பார், அவர் தான் நம்பரை முதல்ல எடுப்பார். அதுக்கப்புறம் அவர் பிஏட்ட நம்பரை வாங்கி அவரை கூப்பிட்றதுக்கு ஒரு நம்பர் கிடைக்கணும். அப்புறம் அவர் அந்த டைமில் இருந்தால் தான் நீங்கள் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட வர முடியும். ஆனால் இயேசு அப்படியா இருந்தார்? உங்களுக்கு இதை சிந்திக்க முடியுதா? அவரை காட்டி கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கணும்னா அவர் எப்படி இருந்திருப்பாரு? அவரை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, வேற யாரையாவது பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சிடக்கூடாதுடா அப்படிங்கிற லெவல்ல தான் அவன் என்ன கொடுத்தான்? காசு கொடுத்தான். அப்ப எந்த அளவுக்கு அவர் இணைந்து இருந்தார், எந்த அளவுக்கு வேறுபாடு இல்லாமல் இருந்தார். இப்ப அதுக்கும் கீழே வர்றாரு. உங்க 12 பேரை விட நான் கீழே இறங்குறேன் அப்படிங்கிறாரு. எதுக்காகன்னா, அவர் போனதுக்கு அப்புறம் அவர்கள் ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக. அது ரொம்ப முக்கியம். நம்ம மரித்து போன நம்ம பாஸ்டர் அடிக்கடி அங்கிட்ட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, 3 பேரும் ஒற்றுமையா இருங்கப்பா, 3 பேரும் ஒற்றுமையா இருந்து இந்த ஊழியத்தை செய்யணும். அதை மட்டும்தான், அதுதான் தகப்பனுடைய இருதயம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காலையில வந்திருக்கு. ஏன்னா நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தை இவ்வளவு தூரம் நகர்த்தி கொண்டு போனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். இல்லை என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது சாத்தியமாக இருந்திருக்காது. ஆமா, எங்களுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் கூட இது யாரோ ஒருத்தவங்க ஊழியம் செய்யறாங்க, நமக்கு என்ன என்று நினைத்திருந்தால் இதையெல்லாம் செய்திருக்கவே முடியாது. அதுதான் மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய முடிந்தது. அதனால்தான் இந்த காலையில் ஆண்டவர் தரை மட்டும் தாழ்த்தி நம்முடைய கால்களை கழுவினதனுடைய, அந்த 12 பேருடைய கால்களை கழுவினதற்கு 2 பாடங்கள் அங்கே சொல்லிக் கொடுத்தார் ஒரே கல்லிலே. ஒன்று, நீங்கள் முழுமையாக கழுவப்பட வேண்டும். 2வது, உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். அது 2 தான். அவனுக்கு பேதுருக்கு அப்படியே ஒரு விதமா போயிருச்சு. அவருடைய கால் ரொம்ப அழுக்கா இருந்திருக்கலாம். அவர் பேசிக்காவே ஒரு மீனவன், அவர் ரொம்ப ஒரு விதமா இருந்திருக்கலாம். ஆண்டவர் திடீர்னு காலை பிடிச்சு காலை கழுவ ஆரம்பிச்சோன்னு அவர் காலை எடுக்கிறார். வேண்டாம் ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நீங்க என் கால்களை கழுவலாமா ஆண்டவரே அப்படின்னு பேதுரு பின்வாங்குறார். ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, முதல்ல நீ அதை செய்யறதுக்கு ஒன்று ஒப்புக்கொடு. இதை நான் செய்யாட்டா உனக்கு மேல பரலோகத்துல பங்கு இல்லை. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் கழுவப்பட்டவர்களாயிருக்க வேண்டும்.
எப்படி கழுவப்பட்டவர்களாக? இயேசுவின் இரத்தத்தினாலே. யார் இரத்தத்தினால் கழுவப்பட்டானோ அவனுக்கு நிச்சயமா பரலோகத்துல பங்கு இருக்கிறது. அதனாலதான் பரிசுத்தவான்கள் மரிக்க கிடக்கிறதான விசுவாசிகளை வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு ஜெபம் மட்டும் பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்தும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? வீட்டில் சாகிறதுக்கு கிடப்பாங்க, படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்ககிட்ட என்ன ஜெபம் பண்ண சொல்லுவாங்க தெரியுமா? பரிசுத்தப்படுத்தும், உடைய ரத்தத்தினால கழுவும். ஏன் அதை சொல்லி கொடுக்குறாங்க? அவங்க பரிசுத்தப்படும் போது பரலோகத்தில் அவங்களுக்கு பங்கு கிடைக்கிறது. அப்ப இந்த இடத்துல ரெண்டு மாதிரி, ஒரே ஒரு காரியத்தை அவர் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களுக்கு செய்கிறார். நீங்களும் உங்களை தாழ்த்துங்கள். இங்கே பிரிவினைகளை உண்டாக்குவதற்கு சத்துரு கோடிக்கணக்கான காரணங்களை சொல்லலாம். ஆனால் நாங்கள் ஒன்றுபடுவதற்கு இயேசு சீடர்களுடைய கால்களையே கழுவி நமக்கு ஒரு மாதிரியை வைத்துவிட்டு போயிருக்கிறார். உண்மையாகவே நீங்கள் அவரை நேசிப்பீர்கள் என்றால், உண்மையாகவே நீங்கள் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சொன்ன மாதிரியை செய்வதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுங்கள். இது மிக முக்கியமான காரியம். நம்ம நினைத்து பார்க்க முடிகிறதா? நம்ம ஒரு ராப்போஜனை வச்சிருந்தோம், அவங்கவுங்க பிடிச்ச கால்களை அவங்கவுங்களுக்கு தேவையான ஒரு ஆளை கூட்டிட்டு போய். ஆனால் ஆண்டவர் அவ்வாறு செய்யவில்லை. 12 சீடர்களுடைய கால்களையும் கழுவினார். 12 பேருடைய. அன்னைக்கு நான் நினைக்கிறேன், அந்த யோவானுடைய அம்மா வந்தப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, டே நான் தான்டா முதல்ல வந்தேன் ஊழியத்துக்கு, உன்னையவே நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பேதுரு சொல்லியிருப்பாரு, முதல்ல என் படகுல தான் வந்தாரு, என் படகுல தான் வலை கிளிய மீன் கிடைச்சிச்சு, ஏதோ போனா போதுக்கு உன் படகு அந்த பக்கமா போச்சு, நான் வாடா நீனும் பொழைச்சு போடான்னு உன்னைய கூப்பிட்டு சைகை காட்டி கூப்பிட்டா இப்ப என்ன விட பெரிய ஆள் ஆகுறியா நீ? ஏதோ அன்னைக்கு உனக்கு ஒரு வியாபாரம் நடக்கட்டுமேனு கூப்பிட்டு உன் படகை நிரப்பி கொடுத்தா இன்னைக்கு நான் நம்பர் 1 நீ நம்பர் 2ன்னு சொல்லிட்டு இருக்க. நான் கூப்பிட்டு வந்த பையன் நீ. சொல்லியிருக்கலாம்ல? அப்படி சொல்றீங்களா? அவங்கெல்லாம் பின்னாடி இன்னைக்கு வந்தவங்க, நாங்க எப்போ வந்தோம் தெரியுமில. நீங்க சொல்லிக்கிறலாம், ஆனா உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க. மேல இருக்கிற ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட மாட்டார். என்றைக்கு சபைகளில் ஆதி காலத்து அற்புதங்கள் நடக்கும் என்றால் அப்ப சபையை பார்த்துக்கிறலாம், சபை ஒருமனப்பட்டுருச்சு, அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் ஒரு மாதிரியை காண்பித்து விட்டு போனார். அது ஆச்சரியமா இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருடைய கால்களையும் அவர் கழுவி இருக்கிறதாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அதைத்தான் அவர் செய்தார். ஒவ்வொருவருடைய கால்களையும் அவர் கழுவினதுக்கு அடையாளமாக தம்முடைய 12 சீடர்களை கால்களை கழுவினார். அதை விட இன்னும் சில மணி நேரங்களிலே காட்டி கொடுக்க போகிறவன் அவருக்கு தெரியும் அல்லவா, அவன்தான் காட்டி கொடுக்க போகிறான் என்று. அந்த காட்டி கொடுக்கிறவனுடைய கால்களையும் எந்த வருத்தமும் இல்லாமல் அவனுடைய கால்களையும் கழுவி நமக்கு ஒரு மாதிரி. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் எனக்கு செஞ்ச துரோகமெல்லாம் அவ்வளவு துரோகம் பண்ணிட்டான். ஆளுகள்கிட்ட கேட்டோம்னா அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா துரோகம் பண்ண போறான்னு தெரிஞ்சும் அவன் காலையும் கழுவி நமக்கு ஒரு மாதிரி. அதனால இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான காரியம் விசுவாசிகளுக்கு சபையில இருக்கிற ஒவ்வொருவரோடும் இணைந்து செயல்படுவது. ஏன் அவ்வாறு செயல்படாமல் நம்மை வைத்திருக்கிறான் என்றால், நாம் அவ்வாறு செயல்படாமல் இருப்பதினால்தான் அவனால் நம்மை தோற்கடிக்க முடிகிறது. இந்திய தேசத்துல இன்றைக்கு ஒரு பெரிய கட்சி ஆட்சியில நடக்கிறது. அவர்கள் ஒருவராக நின்று 300க்கும் மேற்பட்ட எம்பிக்களை ஜெயிக்கிறாங்க. இங்கே எதிர்கட்சியில் நாம் பிரதமர் நாம் பிரதமர் நாம் பிரதமர்னு 10 எம்எல்ஏ வச்சிருக்கவனும் பிரதமர். அப்போ காலத்துக்கும் அவங்கள அசைக்கவே முடியாது. அவ்வளோதான். ஒரு ஸ்டேட்டில் ஆட்சி செய்கிறவன்லாம் பிரதமர் ஆயிடுவான். இனி எப்படி பிரதமர் ஆகுறது? நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிரதமர் பிரதமர்னு சொல்லிக்கிட்டே உட்கார வேண்டியதான். அவர் காலம் உள்ள ஆட்சி செய்வார். இதுதான் இன்னைக்கு சபைகளில் சாத்தான் உள்ளே வந்து நம்முடைய ஆஸ்திகளை, நம்முடைய உயர்வுகளை, நம்முடைய மேன்மைகளை, நம்முடைய சுகத்தை, நம்முடைய பலத்தை, நமக்கான நன்மைகளை, நமக்கான ஆசீர்வாதங்களை திருடுவதற்கு வாசலை திறந்து வைத்தது நமக்குள்ளே ஏற்பட்ட பிரிவினைகள். இதுக்கு காரணங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் மரிக்கும் வரை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மன்னிக்கிறதற்கு காரணங்களை தேடுங்கள். ஒருவர் நேசிப்பதற்கு காரணங்களை தேடுங்கள். அவரால் தரை மட்டும் தாழ்த்த முடியுமானால் நம்மால் ஏன் தாழ்த்த முடியாது? அவரால் இந்த மாதிரியை செய்ய முடியுமானால் நம்மால் ஏன் செய்ய முடியாது? அவரால் இதை காண்பிக்க முடியுமானால் அவர் யார்?
அத்தனை பெரிய தெய்வத்தால் செய்ய முடியுமானால் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது முகம் மலர்ந்து பேசுங்கள். அது இஸ்லாமியர்களிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி அங்கேருந்து வரும்போது இந்த அம்மாவை என்னை காலையில் பார்த்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. பார்த்து அவர்களை முகம் மலர்ந்து ஆண்டவரை வாழ்த்துங்கள். உங்களுடைய வாழ்த்துதல் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறா. அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வெற்றியாக கூட மாறலாம். அது யாருக்கு தெரியும்? நம்ம எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என் மக்களே. அது ஏன்னா வேதமே சொல்லுது, முகம் மலர்ச்சி தான் நல்ல மருந்தான். உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளின் எண்ணிக்கையை விட இங்கே தான் அதிகமான நரம்புகள் இருக்கு. அப்படி ஒரு தடவை சிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரத்த ஓட்டம் மிக அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய இருதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம். சிலரெல்லாம் சிரிக்கவே மாட்டாங்க. என்ன நல்லா சந்தோஷமா அதை செய்யணும். அதனால தான் முதலாவது சிரிக்கணும்னா உள்ள எதுவும் இருக்கக்கூடாது. பகைமை உணர்வு, கசப்பு உணர்வு, வைராக்கியம், விரோதம் இருக்கக்கூடாது. அதனால ஆண்டவருடைய அந்த கடைசி பஸ்கா 12 பேர்ல 11 பேரை ஒன்றிணைத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து விட்டது. அதுபோல ஆண்டவர் உங்களை கழுவ வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை அந்த இடத்திலே கற்றுக் கொடுத்தது. அதனால ஒற்றுமையா இருக்கிறது தான் நமக்கான வலிமை. நமக்குள்ளே பிரிந்து கிடக்கக்கூடாது. ஏன் இன்னைக்கு ஆவிக்குரிய திருமணங்கள் நடக்கிறது இல்லை? அப்படியே ஒரு அடுக்கு இருக்கு. நாங்கள் இந்த ஜாதியை விட பெருசு, நாங்கள் இந்த ஜாதியை விட பெருசு, நாங்கள் இந்த ஜாதியை விட பெருசு, நாங்கள் இவங்களை விட பெருசு, நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் நான்லாம் நினைக்கிறேன், மாதிரியை காட்டுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எப்படி மாதிரியை காட்டணுமோ, நாங்கள் எல்லாம் வேறுபட்டவர்கள் இல்லை, நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டவர்கள். இந்த மாதிரி எந்த வகையில காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சோ காட்டணும். நான் மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்லலை, நீங்கள் புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். ஊழியத்துக்கு வந்த புதுசில் சவுந்தரவள்ளி அம்மா வீட்டுக்கு நாங்கள் ஜெபத்துக்கு போவோம். ஜெபத்துக்கு ஒரு 6 மாதமா நம்ம போயிட்டே இருந்தோம். போய் அங்கே போய் ஜெபம் பண்ணுவோம். நம்ம பிரதர்ஸ் எல்லாரும் போய் ஜெபம் பண்ணுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு நாள் ஜெபத்துக்கு போகும்போது கேட்குது, இவ்வளவு காலம் அஜித் பிரதரை தான் உங்கள் தம்பின்னு நினச்சிட்டு இருந்தேன், அவர் தானே உங்கள் கூடவே வர்றாரு, எங்கே போனாலும் அந்த கூட்டத்துக்கு உங்கள் கூட வர்றாரு அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா என்ன நினச்சிருக்குன்னா, நாங்கள் எல்லாரும் ஒன்றா போகிறதுனால யார் தான் எனக்கு தம்பின்னு நினச்சிருக்கு. அஜித்தை தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 6 மாதம் கழித்து சொல்லுது, நான் இவ்வளோ நாள் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அப்படித்தான் நான் மக்களோடு இருக்கிறேன். நான் இங்கே நிற்க விரும்புகிறதை விட அங்கே இருக்கிறதே நான் விரும்புகிறேன். கடைசி வரை அதைத்தான் செய்ய, மக்களோடு இருந்து மக்களோடு மக்களாக. நம்ம வால் போஸ்டில் இன்னார் பேர் போடுறதில்லை, என்னைக்கும் ஒரு நாளும் நம்ம போடுறதில்லை. கீழே நம்ம பிஹெச்டி அந்த இது எம்இ அது இது நம்ம போட்டுக்கிடுறதில்லை. ஏன்னா நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்கு நம்ம இந்த இடத்துல வரல, தேவன் நம்ம இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாரு. அதுதான் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருப்பது. சாத்தானை ஓட ஓட விரட்டி விடலாம், பெரிய வெற்றிகளை சாதிக்கலாம். என்றே படித்த வாலிபர்கள் மேலே எழும்பி இந்த திருச்சபைக்காக நின்றால் இந்த பட்டணங்களை சுதந்திரிப்பது மிகவும் லேசான காரியமாய் மாறிவிடும். நம்ம எல்லாரும் தனித்தனியா பிரிந்து நின்றால் 4 மாடுகளும் ஒரு சிங்கமுமான கதைதான. அங்கே ஈஸியாக நம்மை வேட்டையாடி விட்டு போய்விடுவான். அதனால்தான் ஆண்டவர் அந்த சிலுவைக்கு முன்னாக இதைத்தான் அவசரமாக அவசியமாக செய்து காண்பித்தார். நீங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் தாழ்த்தி ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை வாயினால் சொல்லாமல் அவர் செயலிலே எல்லாருடைய கால்களையும் கழுவி காண்பித்தது போது, அப்பொழுது பெந்தைக்கோஸ்தே நாளிலே பேதுரு எழும்பி நிற்கிறார். 10 பேரும் அமர்ந்திருந்து பிரசங்கம் கேட்கிறார். 10 பேரும் சாதாரண நபர்களா? மத்தேயு ஒரு பெரிய அதிகாரியா இருந்தவர். அவர் எந்த ஆயத்துறையிலே பெரிய அதிகாரி, இன்னைக்குள்ள ட்ரெஷரியில வேலை பார்த்துட்டு இருந்தவர். ட்ரெஷரியில வேலை பார்த்த ஆள் உட்கார்ந்து இருக்கு, பேதுரு 2 பிரசங்கம் பண்றார். இது எப்படி நடந்துச்சு? யோவான் கீழே உட்கார்ந்து இருக்காரு, பேதுரு பிரசங்கம் பண்றாரு. இது எப்படி நடந்துச்சு? யாக்கோபு கீழே உட்கார்ந்து இருக்கிறார், பேதுரு பிரசங்கம் பண்றார். இது எப்படி நடந்துச்சு? மரியாள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். இது எப்படி நடந்துச்சு? மரியாள் சொல்லி இருக்கலாம், நான் அவரை பெத்த அம்மாப்பா. ஏன் இது நடந்தது என்றால், ஆண்டவர் தாழ்மையை காண்பித்து விட்டு போயிருக்கிறாரு. இந்த 40 நாள் ஜெபத்தில் வருகிறவங்களுக்குள்ள வெறுப்பு, அப்படிப்பட்ட சண்டைகள் இருக்குமானா இந்த ஜெபத்தை வெற்றியாக மாற்றுவதற்கு இந்த காலையில் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும், நான் அதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நம்ம எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளை. நம்ம எல்லாருக்கும் ஒரு சொத்தை பிரித்து கொடுக்க போறாரு.
இந்த ஒரே ஒரு நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து பரலோகத்தில் வாழ போறோம். அந்த ஒரே ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தால், நம்முடைய சபைகளில் நடக்க போகிற திருமணங்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபித்தால் ஆண்டவர் அவைகளை நடத்தி தருவார். நம்ம பிள்ளைகளுடைய படிப்புக்காக, ஞானத்துக்காக ஆசீர்வாதங்கள், நம்முடைய பிள்ளைகள் இவர்களுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதம் என்று நினைத்து நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவதற்கு ஆண்டவர் என்ன காண்பித்துட்டு போயிருக்காரு? மாதிரியை என்ன காண்பித்துட்டு போயிருக்காரு? அந்த மாதிரியை நீங்க தான் அடுத்து வரப்போற விசுவாசிகளுக்கு மாதிரியை காண்பிக்கணும். பிரிஞ்சு இருந்துடக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒரு காரியத்தை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.